வணக்கம். இன்னைக்கு ஜவ்வரிசி பாயாசம் பண்ண போறோம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 50 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்து நல்லா அதை வெடிச்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 டம்ளர் அளவு இருக்கும் பால் எடுத்து ஊத்திக்கிறேன். அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அதே 3 கப் அளவுல தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஜவ்வரிசி நல்லா மேல மிதந்து வரணும். இப்ப பாருங்க நல்லா கொதிஞ்சிருச்சு. அதே சமயம் ஜவ்வரிசி நமக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. ஒரு கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ 3 கப் அளவு பால், அதே சமயம் 3 கப் அதே அளவுல தண்ணி, அப்புறம் 1 கப் சர்க்கரை. இப்ப நான் இதுல ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க போறேன், நட்ஸ் சேர்க்க போறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் நெய்ல வறுத்து நம்ம பாயாசத்துல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நமக்கு சுவையான ஜவ்வரிசி பாயாசம் தயார். ஹாப்பி குக்கிங்.